ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அலோவேரா சோப் ஹோம்மேட் சோப் எப்படி செய்யறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பியர் சோப் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறேன். பியர் சோப்பில் பார்த்தீங்கன்னா 98% வந்து பியோர் கிளிசரின் இருக்குது. நம்ம வந்து இதை இப்படியே யூஸ் பண்ணுறதுக்குன்னா இதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆன்லைனில் வாங்குகிற சோப் பேஸை விட இந்த பியர் சோப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற சோப் வந்து நம்மளுக்கு வந்து விலை ரொம்ப கம்மி தான். நம்ம வந்து வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக்கான ஹோம்மேட் சோப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போது நான் இது கூட வந்து அலோவேரா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அலோவேரா வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஜெல்லு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஜெல் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து பியர்ஸ் வந்து எனக்கு இந்த கப்பில் 1 கப் அளவு வந்திருக்கு கட் பண்ணதுக்கு. இதே அளவு கப்பில் பாதி கப் அளவுக்கு நம்ம வந்து அலோவேரா வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அலோவேராவை இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் உள்ளே போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு அலோவேரா ஜூஸ் கிடச்சிருச்சு. இது கூட நான் கொஞ்சமாக வந்து ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சோப் பேஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இப்போது இந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு குட்டி பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க சோப் பேஸ்ட் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். தண்ணி பாயில் ஆக ஆக பாருங்க மெல்ட் ஆகுது. இது வந்து நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அலோவேரா சோப் பார்த்திங்கன்னா எல்லா வித ஸ்கின் டைப்புக்குமே வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மிக்சரை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இதில் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் கலர். அலோவேரா சோப் செய்கிறனால நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை மோல்டில் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பிளாஸ்டிக்கில் உங்கள் வீட்டில் எதனா வந்து குட்டியாக டப்பா இருந்தால் அதுலேயும் ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப சூடாலாம் இருக்காது, அதனால் தாராளமாக ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மோல்டில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இந்த சோப் பேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை நீங்கள் விருப்பப்பட்டால் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வெளில வந்து ஒரு 8 மணி நேரம் வச்சிங்கன்னா செட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 2 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம வந்து இது செட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். வந்து நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் வெளில வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து டீமோல்ட் பண்ணணும்.
எடுத்த உடனே டீமோல்ட் பண்ணிங்கன்னா வராது, அந்த சில்னஸ் ஆறணும். இப்போ வாங்க இதை வந்து டீமோல்ட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க ரூம் டெம்பரேச்சரில் 8 hours வச்சுட்டு எடுக்கலாம். டீமோல்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம வீட்டுக்கு தேவையான ஹோம்மேட் அலோவேரா சோப் வந்து வீட்லேயே செய்யலாம். இதில் நான் வந்து ரைஸ் வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அரிசி கழுவின தண்ணி வந்து ரொம்ப வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து க்ளோனஸ் அதெல்லாம் தரும். நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதெல்லாம் இருக்குது. அலோவேராவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம முகத்துக்கு நல்லா பளபளன்ட்டு நல்லா வந்து ஒரு க்ளோவை தரும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு இந்த சோப் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.